மேல்மலையனூர்ல என்னோட ஃபேவரட் ஸ்பாட் எது தெரியுமா? இந்த அம்மன் தான். மேல்மலையனூர்னு சொன்னாலே எனக்கு இவங்க மட்டும் தான் ஞாபகம் வருவாங்க. கோவிலுக்கு போனோம்னு சொன்னாலே அச்சோ கோவிலா அப்படின்னு கேட்குற ஒரு ஆள் தான் நான். பட் மேல்மலையனூர்னு சொன்ன மட்டும் வேகமா கிளம்பி போயிடுவேன். இந்த டைம் அங்கேயே வந்துட்டு அந்த புத்து மண், அதுக்கப்புறம் அபிஷேக தண்ணீர், பழம் எல்லாமே போட்டு செட்டா வந்துட்டு 100 rupeesக்கு வித்துட்டு இருந்தாங்க. சரி நான் அது ஒன்று வாங்கியாச்சு. அதை அர்ச்சனை பண்ணி தான் கொடுக்குறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வர வழியில டாய்ஸ் வேணும்னு கேட்டான். சரி அவனுக்கான டாய்ஸ்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் என்னோட ஃபேவரட் செக்ஷன் கருவாட்டு கடை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையனூர் போனாலே ஏதாச்சும் ஒரு கருவாடு வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன். பட் எல்லா டைமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த டைம் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வஞ்சிரம் கருவாடு, அதுக்கப்புறம் அந்த குட்டி நெத்திலி கருவாடு, ரொம்ப சின்ன நெத்திலி, அதுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். மற்ற கோவிலுக்குலாம் போனீங்கன்னா வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்டு போனோம். பட் நம்ம கோவில்லே கருவாடு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க ஃபுல்லாகவே. நீங்களும் போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட் பஸ் சென்னை கிடைக்கல, அதனால செஞ்சி பஸ்ல ஏறி கிளம்பிட்டோம்.